Hey guys, welcome back to the channel. எல்லாருக்கும் belated ஆயுத பூஜை விஷஸ் அண்ட் திவாலி விஷஸ் ஆல்சோ. நம்ம யூனிகார்னில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங் வந்து இன்ஜின் ரீபோர் பண்ணேன். ஸோ கார்த்திகேயன்கிட்ட இன்ஜின் ரீபோர் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டு அப்புறம் இன்ஜின் ரீப்ளேஸ் பண்ணேன். இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ண வீடியோ வந்து ஐ பட்டனுக்கு செக் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் எபிசோட் 1. ஸோ இந்த சீரிஸோட எபிசோட் 1 அது. ரீபோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இனிஷியலாக கொஞ்சம் நல்லா ஓடிட்டுருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அடிச்சு போகிற மாதிரி. ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸோ அது கோல்ட் ஸ்டார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து ரொம்ப நேரம் வார்ம் அப் விட்டால் கூட ஆஃப்டர் சம் டைம் ஆல்சோ அந்த பிக்கப் இல்லாமல் இருந்தது. ஸோ லோ ஸ்பீடில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜர்க்கி ஃபீல் அடிச்சு போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்சலரேட் பண்ணால் சடன் ஆர்பிஎம்க்கு வரும். அந்த ஆர்பிஎம் வந்த பிறகு தான் அது வந்து நல்ல புல்லிங் இருந்தது. அப்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த ஹை ஸ்பீட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் ஏன்னா ஹை ஸ்பீடில் போகக்கூடாது, ஏன்னா இப்போ தான் இன்ஜின் ரெடி பண்ண இல்லையா. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல. பட் இனிஷியலாக பிக்கப் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கார்பரேட்டரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் வந்து பெட்ரோலில் போட்டு க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்டர் க்ளீனரே வாங்கிட்டு வந்து அதுக்காக டெடிக்கேட்டடாக வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணேன். அப்புறம் நடுவில் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து அவரோட யூனிகார்ன் 160, தட் இஸ் ஹோண்டா யூனிகார்ன் 160 17 மாடலோட கார்பரேட்டர் அவர் வந்து வேறு கார்பரேட்டர் மாற்றினார். ஸோ இந்த ஓல்டு கார்பரேட்டரை வந்து எனக்கு கொடுத்தார். இது வந்து போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. பட் ஆனால் அந்த கார்பரேட்டர் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பைக்கில் போடும்போது வந்து ஓரளவுக்கு ஸ்லைட்லி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அந்த கார்பரேட்டர் க்ளீனிங் அதெல்லாம் வந்து ஐ பட்டனில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக் இது வந்து அந்த டைம்லேயே மாற்றிட்டேன். ஸோ ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக் அதோட கண்டிஷன் என்ன இருக்குன்றது பாருங்கள். தென் ஏர் பாக்ஸ் க்ளீனிங், அந்த ஏர் பாக்ஸ் க்ளீனிங் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து ஒரு டக்ட் வந்து அப்படியே கார்பரேட்டருக்கு போகும். அந்த ஏர் பாக்ஸ் கிட்ட அந்த டக்ட் வந்து வெளியே இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக க்ளீனாக சீல் ஆகிருக்கணும். அது எப்போ ஓப்பன் ஆச்சு என்னாச்சுன்னு தெரில, எப்போ அந்த கேப் விழுந்ததுன்னு தெரியல. ஸோ அந்த கேப் இருந்ததுனால நிறைய டஸ்ட் வந்து உள்ளே இருந்தது. ஸோ இது வரைக்கும் இன்ஜின் வந்து ஏர் ஃபில்டரில் க்ளீன் ஆனாலும் உங்களுக்கு வந்து அங்கேருந்து இருக்க டஸ்ட்டு கூட இன்ஜின்குள்ளே போகிற சான்ஸ் இருந்திருக்கு. அண்ட் கார்பரேட்டரில் கூட த்ரூ கார்பரேட்டரில் போகிறது கூட சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது வந்து க்ளீன் பண்ணேன். அண்ட் செகண்டரி ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம் அதோட நான் டோட்டலாக க்ளீன் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோலாம் ப்ராப்ளம் இருந்திருக்கு வண்டியில். அப்போ கூட அது அடிச்சு போயிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணால் புது கார்பரேட்டர் வாங்கின வீடியோ இருக்குது, அன்பாக்ஸ் வீடியோ அண்ட் ஃபிக்ஸ் பண்ண வீடியோ ரெண்டுமே இங்கே இருக்குது, செக் பண்ணிங்க. அண்ட் அதை ஃபிட் பண்ண பிறகு கூட ஒரு மாதிரி அடிச்சு தான் போடுது. ஒன்றும் சேஞ்சஸே இல்லை, டிஃப்ரென்ஸே தெரியல எனக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட அதே தான் இருந்தது. அப்புறம் தான் என்ன பண்ணேன்னா இன்டேக் காம்பனண்ட் ரப்பர் இருக்குது இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணப்போ கூட ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். பட் ஆனாலும் எனக்கு டிஃப்ரென்ஸ் வரல. ஸோ இவ்வளோலாம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார் லாஸ்ட்டாக இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக் ரீப்ளேஸ் பண்ணப்போ வந்து இக்னிஷன் சிஸ்டம் நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அது வந்து மல்டிமீட்டர் வச்சு அந்த இது ப்ரைமரி செகண்டரி எல்லாம் செக் பண்ணேன். எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அப்புறம் சிடிஐ யூனிட் செக் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு இடத்துல மெக்கானிக் கிட்ட கேட்கும்போது வந்து சிடிஐ யூனிட் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அதனால் கூட இப்படி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரி அதை கூட மாற்றணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி அதோட ப்ரைஸ் எல்லாம் கூட என் சப்ளையர்கிட்ட கேட்டுருந்தேன். ஸோ என்னடா இது எல்லாமே மாற்ற வேண்டியது வருமோ என்ன இதுன்ட்டு யோசித்தேன். அப்புறம் தான் என்னாச்சு, இந்த கார்பரேட்டர் வந்து புதுசு வாங்கினேன் இல்லையா, புது கார்பரேட்டரை எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஒரிஜினல் கார்பரேட்டரை க்ளீன் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த கார்பரேட்டர் திருப்பியும் நான் போட்டுட்டு சரி லாஸ்ட் இதோட போதும், நம்ம ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா டைம் போகுது, இன்னொன்று வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு கிட்ட இருக்கிற சூப்பரான ஒரு மெக்கானிக், கார்த்திகேயனா மாதிரி ஒரு நைஸ் மெக்கானிக், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். ஸோ கார்த்திகேயனா வந்து இப்போ ராயல் என்ஃபீல்டில் பிஸியாக இருக்கிறதுனால ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நானாகவே ஒரு மெக்கானிக் தெரிவினேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பைக் நம்ம யூனிகார்ன் வந்து 2008 ஆகஸ்ட் 21 நான் டெலிவரி எடுத்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் வண்டி டெலிவரி எடுத்து இப்போ வரைக்கும் ஒரு டீலர்ஷிப் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே கார்த்திகேயனா சர்வீஸ் தான். அண்டு அப் டு 17 இயர்ஸாக கார்த்திகேயனா கிட்ட தான் போயிருக்கு. அவர் கை வச்சு தான் இந்த வண்டி பண்ணியிருக்கிறேன். எங்கேயுமே பைக்கு நிற்கிற அளவுக்கு போனது கிடையாது. இன்னொன்று வந்து லாங் ரைடில் போனப்போ கூட நான் ஈவன் சம்டைம்ஸ் நான் சாப்பிடாம நெக்ஸ்ட்டு போகலாம், ஓகேவா, ஆனால் வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் போகாது. ஸோ நான் சாப்பிட்றேனோ இல்லையோ நம்ம யூனிகார்னுக்கு சாப்பாடு போட்டுருவேன். ஸோ அதுதான் ஸோ ஐ எம் வெரி மச் ஸ்பெசிஃபிக் ஆன் தட். ஸோ ஏன்னா நான் போயிட்டுருக்கும்போது எங்கேயும் பிரேக் டவுன் ஆகி நிற்குதோ இல்லை தள்ளிட்டு போகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஐ எம் வெரி மச் கீன் ஆன் திஸ் ஒன். ஸோ அதனால் ஐ யூஸ் டு மெயின்டைன் இட் வெல்.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட் டைம் ஒரு அவுட் சைட் மெக்கானிக் இங்கே யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தேடி போயிட்டு இருந்தப்போ தான் ஒன் பர்சன் மிஸ்டர் ஜாவேத், நைஸ் பர்சன். ஸோ ஜாவேத் இஸ் ஓனர். ஸோ அவர் கூட வந்து ஒருத்தர் வேலை பண்ணுறாரு, ஆண்டனி அப்படின்னு. 2 பேருமே எக்ஸ்பர்ட்ஸ் இதில். நிஜமாக நான் வந்து ஒரு 2-3 மெக்கானிக்ஸ் நான் மீட் பண்ணேன். பட் ஏன்னா இவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் இவர்கிட்ட வண்டி ஒரு 2-3 டைம்ஸ் நான் போய் பேசிகிட்டே வந்துட்டேன். ஸோ அவர் நான் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் கேட்டப்போ அவர் வந்து க்ளீனாக மூஞ்சி சொல்லிக்காமல் க்ளீனாக அழகாக ஆன்சர் பண்ணார். மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு கெட் த வெஹிக்கிள் தேர். அண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஷாப். என்ன ஒன்றா அந்த ஷாப்பை பார்க்கும்போது வந்து இங்கே எப்படி பண்ணுவாங்களா ஏதோ நான் நினச்சேன். பட் ஆனால் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது. ஸோ ஸ்மால் ஷாப்பு, பட் த டேலண்ட் இஸ் ஹிடன் தேர். ஸோ அந்த ஹிடன் டேலண்ட்டு தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து, ஸோ இப்போ நம்ம யூனிகார்ன் வந்து அவர்கிட்ட கொடுத்தப்போ ஒன்றும் இல்லை, அந்த இது ஸ்லைடு மாற்றணும் இல்லையா, எக்ஸிஸ்டிங் கார்பரேட்டர், நாட் த நியூ ஒன், இந்த ஒரிஜினல் கார்பரேட்டரில் வந்து ஸ்லைடு மாற்றணும் இல்லையா. ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார். ஸோ அது பண்ண பிறகு வந்து ஜஸ்ட் அது ஒரு ½ அன் ஹவர் வேலை, அவ்வளோதான். ஸோ அது பண்ண பிறகு வந்து இப்போ ஓட்டி பாருங்க அப்படின்னாரு. ஸோ ஸ்லைட்டாக அப்படியே அக்சலரேட்டர் கொடுத்தேன். அந்த லைட் புல்லிங்கில் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பிரதர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்து பார்க்குறேன் நான் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வாங்க சார், எதாவது சேஞ்சஸ் தான் சொல்லுங்கள், ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. போனேன், க்ளீனாக அழகாக அப்போல்லாம் கூட ஏறினேன், நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீனாக ஃபுல்லாச்சு. எடுத்துன்னு வந்து விட்டேன். ஐம் 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தேன். இப்போது நம்ம யூனிகார்ன் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பைக் ரெடியானது எப்போனா ஆயுத பூஜைக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் ரெடி ஆச்சு. எனக்கு ஆயுத பூஜைக்குள்ளே நம்ம வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதனால் போனேன், ரெடி பண்ண வச்சேன். இன்னொன்று வந்து அதில் எனக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஷுட் பி 38-40 அப்படி தான் வந்த மாதிரி இருக்குது லாஸ்ட் நான் ஃபியூல் போட்டப்போ. இன்னொன்று வந்து இந்த வாட்டி வந்து ஷெல் போட்டேன். ஷெல் ஃபியூல் வந்து ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் ஷெல் போட்டிருக்கேன். இப்போது அப்படியே ஹைவேல வந்துருக்கும் போது வந்து சரி ஷெல் வை டோன்ட் வி ட்ரை அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்போ ஷெல் அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் இவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும், ஒரு அதே 120, 130, 140 இருக்கும் அப்படின்னு வச்சு தான் நான் சும்மா விட்டேன். நான் சரி சும்மா தான் போய் பார்க்கலாம் உள்ளன்னு சொல்லி நான் போய் பார்த்தப்போ 106 rupees. ஸோ 106 rupees 41 paisa த நார்மல் அன்லிமிட்டட். ஸோ ஐ திங்க் வி பவர் வந்து 120 என்ன வருது, 119 என்ன இருந்தது. சரி ஐ தாட் ஓகே இதுக்கப்புறம் ஷெல்லே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வாட்டி ஷெல் போட்டப்போ கிட்டத்தட்ட சேம் அதே தான், ஒரு 40 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. நான் வந்து அப்படி போய் மிஸ்டர் ஜாவேத் கிட்ட சொல்லும் போது அவர் வந்து டைம் இருக்கப்போ ஸோ ரிவர்லேயே மூடிட்டோம், வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு க்ளீனாக அந்த கார்பரேட்டர் வந்து க்ளீனிங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, க்ளீனாக அந்த செட்டிங் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து பவர் ட்ராப் இருக்காது, மைலேஜ் நல்லா வரும், ஸோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் டைம். நல்லா இருக்குது பைக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எடுத்து IRG5 10W30 ஸ்டாக்குக்கு வரப்போகுது நெக்ஸ்ட்டு. அது வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். ஸோ அப்போதுலேருந்து நம்ம எப்படி போகுது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று அது. இன்னொன்று வந்து திருப்பி நம்ம மிஸ்டர் ஜாவேத் கிட்ட போய் கார்பரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதனால் நான் அப்டேட் போடல, எதுவுமே நான் வீடியோஸ் போடல இல்லையா. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் டச் வித் யூ கைஸ். குட் தட் இப்போ வந்து நம்ம 800+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஸ் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 1000 டார்கெட், ஆக்சுவலாக 1000 டார்கெட் இருக்குது. ஸோ கைண்ட்லி கீப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம 1000 முடிக்கிறோம் சீக்கிரமாக, ஓகேவா. ஸோ 1000 தாண்டி இல்லை, 1000, 10,000, 1 lakh எல்லாம் தாண்டி போக போகிறோம் நம்ம. ஸோ நான் நிறைய வீடியோஸ் போடலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த புது கார்பரேட்டர் வாங்கினது தெரியுமா. ஸோ அது வந்து எனக்கு இப்போதைக்கு யூஸ் இல்லை. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி த BS4 கார்பரேட்டரில், அதுக்கு முன்னாடி இது BS3 கார்பரேட்டர். யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு DM பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் இன் டச். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செல் திஸ் ஆஃப். கிட்டத்தட்ட ஒரு 5,500 கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கார்பரேட்டர் வேணும் அப்படின்னா ஸோ கைண்ட்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். ஸோ வில் கெட் இன் டச். அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கொரியர் த்ரூஅவுட் தமிழ்நாடு எங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன், ஈவன் இன்க்ளூடிங் பெங்களூர் ஆல்சோ. ஸோ ஹூ கிவ்ஸ் மீ த பெஸ்ட் ப்ரைஸ், நான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு வந்து கார்பரேட்டர் வாங்கினது யூஸ் இல்லாமல் போச்சு, ஓகேவா. ஸோ அது ஒன்று தான். அண்ட் ஏன்னா இந்த கார்பரேட்டர் வந்து எனக்கு ஹோண்டாலெல்லாம் கேட்கும்போது வந்து சார் 20 days வெயிட்டிங் பீரியடு, நீங்கள் இது வந்து அட்வான்ஸ் பே பண்ணால் தான் நம்ம தர வைக்க முடியும் அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. என்னோடய சப்ளையர்கிட்டயே ஒரு 1 week டைமில் நான் தர வச்சுக்கேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இப்போ வந்து இவ்வளோலாம் பண்ணி அந்த கார்பரேட்டர் யூஸ் இல்லாமல் இருக்குது. இஸ் ஜஸ்ட் வித் மீ. இட்ஸ் எ நியூ கார்பரேட்டர். இஸ் ஜஸ்ட் ஒரு
நாட் ஈவன் 100 கிலோமீட்டர்ஸ் டன், அதுக்குள்ளே தான் ஓடி இருக்கு. ஸோ இதுதான் ஒரு அப்டேட்டு நம்ம யூனிகார்ன் பற்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அகெயின் we are coming back to the பொசிஷன். நான் அப்படியே உங்களுக்கு வீடியோஸ் நான் ரெகுலராக போடுறேன். ஓகே, குட் திங் தட் யூடியூப் இஸ் ஆக்சுவலி ப்ரொமோட்டிங் அவர் வீடியோஸ் நைஸ். அண்ட் இப்போ வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் 800+ சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஸோ உங்கள் இந்த 800 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் வீடியோஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த அப்டேட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய்.